ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்ல போகிற ப்ராப்ளம் என்னன்றது புரியும். இந்த தேங்காய் எங்கேயா உடைக்கணும் அப்படின்னா அது ஒரு பெரும் பிரச்சனை. கிச்சனில் எங்கேயா மேடையில் உடைக்கலான்னு பார்த்தா கிரானைட் உடஞ்சிரும் அப்படின்ட்டுவாங்க. தரையில் உடைக்கலான்னு பார்த்தா டைல்ஸ் உடஞ்சிரும்னுவாங்க. சர்வீஸ் வராண்டால இந்த துணி துவைக்கிற கல் இருக்கும், அதுவும் இப்போல்லாம் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் கிடையாது. அதனால இந்த சட்னி பண்ணணும்னு வந்தாலே இந்த தேங்காய் எங்கே உடைக்கிறதுன்றது பெரும் பிரச்சனை ஆயிரும். ஸோ ஏதோ ஒரு மெட்டல் ராடு வச்சு நாம் அடிக்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு, வாங்க பார்க்கலாம். இதுதான் அந்த ஹெவி டியூட்டி கோகனட் பிரேக்கர் பிளேட்டு. ஒரு நல்ல ஒரு திக் பிளேட்டு. இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் புஷ்ஷிங் இருக்கு, ஒரு திக் மெட்டல் பிளேட் இருக்கு. ஸோ இந்த ரப்பர் புஷ்ஷிங் இருக்கிறதுனால இங்கே மேலே வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கு இருக்குது. ரொம்ப ஷார்ப் கிடையாது, அதனால நீங்கள் கையெல்லாம் வச்சுன்னா கூட ஒன்றும் ஆகாது. இந்த கோயிலெல்லாம் வச்சுருக்கிற மாதிரி ஒரு செட்டப் இது. பட் இந்த ரப்பர் புஷ்ஷிங் வேறு இருக்கிறதுனால எந்த இம்பேக்டும் கிடையாது உங்கள் கிச்சன் மேடைக்கு. தேங்காயை ஈஸியாக உடைச்சிடலாம். அந்த தேங்காய் தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த தட்டில் நின்றுடும். ஸோ அதுதான் இதில் வசதி. ஸோ இது எப்படி கிராக் ஆகுதுன்னு பாருங்கள். கிராக் ஆச்சு அந்த தேங்காயும் வேறு தெரிக்காது, அழகாக ரெண்டு துண்டாக அழகாக வருது. இந்த கோகனட் வாட்டர் நாம் இப்படி செப்பரேட்டாகவும் கலெக்ட் பண்ணிடலாம். தேங்காயும் பார்த்தீங்கன்னா அழகாக உடையுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இனிமேல் சட்னி பண்ணோன்னா இந்த தேங்காயை எங்கே கொண்டு போய் உடைக்கிறதுன்ற யோசனை நமக்கு வேண்டவே வேண்டாம். இதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நம்ம. நன்றி, வணக்கம்.